மேல கார் அடிச்சு உங்க கர்ப்பத்தை கலைச்சு நீ ஏன் மறைச்ச? அமுல் பேபி சொல்லு ரவுடி பேபி, ஏன் மறைச்ச? எதுக்காக இப்படி பண்ண? உன்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்திருக்கேன். உன் லவ்வ புரிஞ்சுக்காம உன்னை விரட்டிட்டே இருந்திருக்கேன். சாரி. நான் அது கேட்கறதுக்கு கூட தகுதி இல்லை. ரவுடி பேபி, என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. கஷ்டத்தை தாங்கிக்க முடியாத ஒரு சின்ன குழந்தையவே நினைச்சிட்டல. இப்ப நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். I love you, Rowdy baby. I love you. அமுல் பேபி, என்னாச்சு? நான் கூப்பினே இருக்கிறேன், நீ பாத்துனே இருக்கிற. என்ன ஏதோ சொல்ல வந்திய? அதுவா, என் காதல உன்கிட்ட சொல்ல போறேன். இனிமே என் வாழ்க்கை பூரா நீதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல போறேன். ஆனா அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவ்வளவு சாதாரண வார்த்தை இல்ல. உன்னை திரும்பி கூட பார்க்காத எனக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்திருக்கேன். வெறுப்ப காமிச்சு எனக்கு அன்பை கொடுத்திருக்க. அந்த அன்பை உனக்கு நான் பல மடங்கா திருப்பி தரணும். அப்படிப்பட்ட தருணம் அற்புதமான தருணமா இருக்கணும். இனிமே என் வாழ்க்கை ஃபுல்லா நீ தான் இருப்ப. உன் சந்தோஷம் தான் கண்ணு முன்னாடி இருக்கணும். உன் மேல நான் வச்சிருக்க காதல இந்த ஊரை கூட்டி சொல்ல போறேன். ஆனா அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அந்த நாள் உன் வாழ்க்கையில நீ மறக்க மாட்ட. அமுல் பேபி, என்னாச்சு? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அதோடு இப்போ எது நீ என்ன தேடி வந்துகிற? நீ ஏன் ஷூட்டிங் போற? போறதையும் என்கிட்ட சொல்லல. உன்னாண்ட சொல்றதுக்கு நான் போன் பண்ண, நீ எடுக்கல. அதனாலதான் லெட்டர் எழுதி வச்சியா? உனக்கு தெரியாதா? எனக்கு மனசே சரியில்ல. அதான் மாமாண்ட சொல்லிட்டு நான் கொல்கத்தா கிளம்பிட்டேன். நான் போனா நீ நிம்மதியா தானே இருப்ப? நீ ஒன்னும் கொல்கட்டாக்கு போய் சம்பாரிச்சு எனக்கு ஒன்னும் சாப்பாடு போட தேவையில்ல. ஏன் போக போறேன்னு லெட்டர் படிக்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிளம்பு, வீட்டுக்கு போலாம். அதுக்கு இல்ல அமுல் பேபி. சொல்லிட்டே இருக்கேன், சும்மா எடுத்து பேசிட்டு இருக்க. இப்போ என்னத்துக்கு நீ இப்படி கத்துறா? என் பொண்டாட்டி கிட்ட அப்படிதான் கத்துவேன். சத்யா, அதான் மாப்பிள்ள கூப்பிடுறாருல, போமா. மாமா, சரி நான் அமுல் பேபியோட போறேன். என்கிட்ட தப்பிக்க பாக்குறியா? வா. அமுல் பேபி. சத்யா, மாமா நான் போயிட்டு வரேன். அமுல் பேபி, என்னத்துக்கு இங்க நிறுத்தினா? முதல்ல விக்கல நிறுத்து. கார் ரிப்பேர் ஆன மாதிரி சவுண்ட் வருது.
யாரும் இல்ல. அது வந்து நமக்கு டைவர்ஸ் ஆகுது ஆவல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 வருஷமா நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன். இப்ப நாம தனியா இருக்கோம். தனியா இருக்கிறோமா? ஆமா, தனியா இருக்கோம். ஆமா, தனியா தான் இருக்கிறோம். அதுக்கு இப்ப என்ன? அதான் அதான் உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. ஹே உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தே, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தே. அட அச்சம் மடம் நாணம் எல்லாம் சட்டென்று ஒட்டி கொண்டது. உன்னை தினம் பார்க்கச் சொல்லி ஐயையோ கண்கள் அலையிடுது. பேசின பக்கத்துல நெருங்கி வந்த, அப்புறம் என்னத்துக்கு நீ தள்ளி போயிட்ட? ஏன் ஒண்ணுமே நடக்கலன்னு பாக்குறியா? அதான் விக்கல் நின்றுச்சு. புரியல. உன் விக்கல் நின்றுச்சு. ஆமா, என்னச்சு? எப்படி? அதுக்குதான் ட்ரீட்மெண்ட் பிளஸ் ரொமான்ஸ். இட்ஸ் கால்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்டா? இது சீட்டிங்மெண்ட். நான் என்னமோ நினைச்சிட்டேன். என்ன சொன்ன? நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னேன். சத்யா ரொம்ப தூரம் வேலைக்கு போறதுக்காக தான் பேக் எடுத்துட்டு போயிருக்கா. அப்படிதானே சத்யா? ரொம்ப தூரம் வேலையா? என்ன சொல்ற தேவிகா? நான் சொல்லல மாமா, சத்யா சொன்னதா குழந்தை சொல்லுச்சு. சிக்கிக்கிட்டா சத்யா. அவ ஓடி போன விஷயம் இப்ப ஓபன் ஆயிடும். சொல்லு. வேலைக்கு பேக் எடுத்துட்டு போறதும் வழக்கம் இல்லையே. இப்ப லெட்டர் விஷயத்த சொல்லு, அவ தப்பிக்கவே முடியாது. இப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? அண்ணா நீயாச்சும் சொல்லு, எதுக்கு பேக்? அது அந்த பேக் வந்து. ஒரு நிமிஷம். இந்த பேக் சத்யாவோடது இல்ல, என்னோடது. நான் வேலை விஷயமா வெளியூர் கிளம்பினேன். பிளான் பண்ண ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சு. சத்யா பேக்கை வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தனால நீங்க இவள்தோன்னு நினைச்சிட்டீங்க. வீட்ல இருந்து பேக சத்யா எடுத்துட்டு போனான்னு குழந்தை சொன்னாலே. அதான் லேட்டானால வர வழியில வாங்கிக்கிறதா நான் தான் சத்யாவை எடுத்துட்டு வர சொன்னேன். அப்புறம் ஏன் நீ வீட்டுக்கு வந்துட்டு எதுக்கு அவசரமா ஓடுன? அத நான் சொல்றேன். ஆப்போசிட்ல 2 பேரும் வர்றப்போ பார்க்காம மிஸ் ஆயிருப்பாங்க இல்லனா? அதேதான்.